திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. புகைவண்டி நிலையத்தில் ஒருத்தரை வெளியூரில் முகம் தெரியாத ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவரை எதிர்பார்த்து போகிறோம். அவரை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்ச ஒருத்தர் அடையாளம் சொல்லி விடுவார். கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பார், கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், இன்ன கலரில் சட்டை போட்டிருப்பார், இன்ன கலரில் பேண்ட் போட்டிருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார், கொஞ்சம் என்ன மாதிரி சொட்ட தலையாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லணும். அடையாளம் சொன்னால் தான் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ இந்த பூ உலகத்தில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் ஒரு அடையாளம் வேண்டும். ஒரு பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அடையாளம் இல்லாமல் நம்ம எதையுமே தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறார் பட்டினத்தடிகள். இந்த பிறவியில் யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, உடுத்துறதுக்கு துணி கூட நல்ல துணி இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவங்கெல்லாம் யாருங்கிற அடையாளத்தை சொல்கிறார். யாரெல்லாம் சிவபெருமானை வணங்காமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த பிறவியை வீணே கழித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிறவியில் சாப்பாடு கூட ஒழுங்காக கிடைக்காது பண்ணார். ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவாணர் தமை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டு இப்பூதலத்தில். கங்கை ஆற்றினையும் தும்பை மலரையும் தம்முடைய திருமுடியிலே சூடியிருக்கின்ற சிவபெருமானை வணங்காமல் யாரெல்லாம் போகிறார்களோ, யாரெல்லாம் பிறவியை வீணே கழிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம்? சோற்றாவியற்று, சுகமற்று, சுற்ற துணியுமற்று, ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கற்றிருப்பார்கள். என்ன சோறு வாசனை கூட தெரியாதாம். என்ன பண்றது? சோறு வாசனை கூட தெரியாது. ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, சுகமான வாழ்க்கை கிடையாது, சுற்ற துணியும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம போன பிறவியில் சுவாமியை வழிபட்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பை இந்த பிறவியில் நழுவ விட்டுறக்கூடாது. இந்த பிறவியிலும் அப்பெருமானை வழிபட்டு அடுத்தடுத்து வருகின்ற பிறவியிலும் இதனிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல பரமேஸ்வர பிரபுடைய திருவடியை மறவாமல் நினைப்போம். எப்பொழுதும் ஏத்தி வணங்குவோம். எல்லா நலமும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.